தமிழ் மொழிபெயர்ப்பு. முதல் முறையாக நான் ரியாவை பார்த்தபோது அந்த நொடியில் நேரம் சிறிது நேரம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. அது மழை நிறைந்த புயல் இரவு. நான் என் பால்கனியில் நின்று கொண்டிருந்தேன். கையில் சிகரெட் இருந்தது. கண்கள் நகரின் மின்னும் அடையும் விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தன. திடீரென்று வானத்தில் மின்னல் ஒளிர்ந்தது. என் பார்வை எதிரில் இருந்த கட்டிடத்தின் பால்கனியில் பட்டது. அங்கு ஒரு பெண் முழுவதும் மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளது வெள்ளை சல்வார் சூட் உடலோடு ஒட்டி கொண்டிருந்தது. அது இனி துணி அல்ல, அவளது தோலின் ஒரு பகுதியாகிவிட்டது போல் இருந்தது. அவள் முகத்தில் விழும் மழைத்துளிகள் கன்னங்களிலிருந்து கழுத்து வரை இறங்கின. பிறகு கீழே என் பார்வையை திருப்பினேன். ஆனால் அது மீண்டும் மீண்டும் அங்கே திரும்பியது. அவளது முடி மழையில் நனைந்திருந்தது. முகத்தில் ஒரு அப்பாவித்தனம் இருந்தது. அதை பார்த்ததும் பார்வையை விலக்குவது கடினமாக இருந்தது. "என்ன பார்க்கிறீர்கள், ராகுல்?" அவளது சிரிப்பு நிறைந்த குரல் மழையின் சத்தத்தை பிளந்து என் காதுகளை சென்றடைந்தது. நான் ஒரு நொடி திடுக்கிட்டேன். அவள் என் பார்வையை உணரமாட்டாள் என்று நினைத்திருந்தேன். வெறும் மழையைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் சற்று தயங்கியபடி சொன்னேன். அவள் லேசாக புன்னகைத்தாள். தன் நனைந்த முடியை பின்னுக்கு விலக்கினாள். பால்கனி ரேலிங்கில் கை வைத்தபடி என்னை பார்த்தாள். மழையா, அல்லது மழையில் நின்று கொண்டிருக்கும் ஒருத்தியைத்தானா? அவள் குறும்புத்தனமாக கேட்டாள். அவள் பேச்சை கேட்டதும் என் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அந்த ஒரு வாக்கியம் என் இரவுகளை எப்போதும் மாற்றிவிட்டது. ஒரு சிறிய உரையாடல் என் இதயத்தில் இவ்வளவு ஆழமான இடத்தை பிடித்து கொள்ளும் என்று எனக்கு தெரியாது. ரியா என் அண்டை வீட்டுக்காரி. அவள் ஃபிளாட் எனக்கு அடுத்த அறையில் இருந்தது. சுவர்கள் மிகவும் மெல்லியதால் இரவில் அவள் தன் அறையில் நடமாடும்போது அவளது பாயலின் லேசான ஒலி என் காதுகளை எட்டும். நான் கற்பனை செய்வதை தடுத்துக் கொள்வேன். ஆனால் மனம் ஒப்புக்கொள்ளாது. அடுத்த நாள் காலை ஜிம்மில் இருந்து திரும்பும்போது விதி மீண்டும் நம்மை நேருக்கு நேர் நிறுத்தியது. லிஃப்ட் கதவு திறந்ததும் முன்னால் ரியா நின்று கொண்டிருந்தாள். அவள் யோகா பேண்ட்ஸ் மற்றும் டைட்டானிக் டாப்பில் இருந்தாள். யோகா கிளாஸில் இருந்து திரும்புகிறாள் போலும். முகத்தில் லேசான களைப்பு இருந்தது. ஆனால் அவளது புன்னகை எப்போதும் போலவே அமைதியாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. வியர்வையில் அவளது கழுத்து பளபளத்தது. முடி சற்று கலைந்திருந்தது. காலை வெளிச்சம் அவள் முகத்தில் வேறொரு ஒளியை கொண்டு வந்தது. "குட் மார்னிங், ராகுல்," அவள் புன்னகைத்தபடி சொன்னாள். நானும் புன்னகைத்து பதிலளித்தேன். லிஃப்ட் கீழே இறங்க ஆரம்பித்தது. ஆனால் திடீரென்று நடுவழியில் ஒரு அதிர்ச்சி. லிஃப்ட் நின்றுவிட்டது. சில வினாடிகளில் விளக்கு அணைந்தது. நாலா பக்கமும் இருள் சூழ்ந்தது. ஒரு நொடி நாங்கள் இருவரும் மௌனமாகிவிட்டோம். வெளியே மழையின் லேசான சத்தம் கேட்டது. மூடிய லிஃப்டுக்குள் நமது மூச்சுக்காற்றின் ஒலி மட்டுமே உணரப்பட்டது. "அரே!" அவள் பயந்தபடி என் கையை பிடித்து கொண்டாள். அவளது தொடுதல் சூடாக இருந்தது. "இன்றும் மழையும் மின்னலும் நமக்கு உதவி செய்ய முடிவு செய்துவிட்டன போலிருக்கிறது." ரியா லேசாக வேடிக்கையாக சொன்னாள். "பயப்படாதே, நான் இருக்கிறேன்," நான் மெத்துவாக சொன்னேன். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த இருளில் என் சொந்த இதய துடிப்பை அடக்குவதும் எனக்கு கடினமாகத்தான் இருந்தது. மூடிய லிஃப்டின் மௌனம், வெளியே மழையின் ஒலி, திடீரென்று வந்த இந்த சூழ்நிலை அந்த நொடியை சற்று வித்தியாசமாக்கியது. சில வினாடிகள் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். பிறகு ரியா லேசாக சிரித்தாள். "ராகுல், உன் உடல் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது," அவள் மெதுவாக கிசுகிசுத்தாள். "ஜிம்மில் இருந்து வருகிறேன்." நான் சிரித்தபடி பேச்சை திசை திருப்பினேன். லிஃப்டில் கேமரா இருந்தது. அவளது விரல்கள் என் கையில் சற்று மேலே நகர்ந்தன. "ராகுல், ஜிம்மின் விளைவு இன்னும் இருக்கிறது போலிருக்கிறது," அவள் குறும்பாக சொன்னாள். அவளது விரல்கள் என் கையில் இன்னும் கொஞ்சம் மேலே நகர்ந்தன. லிஃப்ட் 2 நிமிடங்களுக்குப் பிறகு இயங்கியது. ஆனால் அந்த 2 நிமிடங்கள் எனக்குள் எதையோ எழுப்பிவிட்டன. அதன் பிறகு நமது பேச்சுகள் மெதுவாக அதிகரித்தன. இப்போது நாங்கள் வெறும் அண்டை வீட்டுக்காரர்கள் அல்ல. சில சமயம் வழியில் சந்திப்பு ஏற்படும். ரியா தனியாக வசித்தாள். அதனால்தான் நமக்கிடையே ஒரு தனி வகை நட்பு உருவானது. நான் சில சமயம் சாய் சாக்கில் அவளை அழைப்பேன். அவள் தன் பேச்சு, சிரிப்பு, தன் பாணியால் ஒவ்வொரு சாதாரண நொடியையும் சிறப்பானதாக்கி விடுவாள். ஒரு மாலை திடீரென்று ரியா என் ஃபிளாட்டுக்கு வந்தாள். "ராகுல், என் லைட் பழுதாகிவிட்டது, கொஞ்சம் பார்க்கிறாயா?" அவள் புன்னகைத்தபடி கேட்டாள். நான் அவளுடன் அவள் ஃபிளாட்டுக்கு சென்றேன். அறையில் லேசான வெளிச்சம் இருந்தது. சூழலில் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. அவள் ஷார்ட்ஸ் மற்றும் லூசான டி ஷர்ட்டில் இருந்தாள். அப்போதுதான் ஷவரில் இருந்து வந்திருப்பது போல் இருந்தது.
அவள் அறையில் அவளது பாடி லோஷனின் லேசான மணம் பிரவியிருந்தது. நான் ஸ்விட்ச் போர்டை சரிபார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் என் கவனம் திரும்பிக் கொண்டே இருந்தது. காரணம் ஒருவேளை மோசமான லைட் அல்ல. காரணம் அவள் எனக்கு இவ்வளவு அருகில் இருந்ததுதான். வயரிங் ரொம்ப சிக்கலாக இருக்கிறது போலிருக்கிறது. அவள் லேசான குறும்புடன் சொன்னாள். நான் புன்னகைத்தேன். ஸ்விட்ச் போர்டை பார்க்க ஆரம்பித்தேன். நான் கடைசி இணைப்பை சரிசெய்த உடனே அறையின் விளக்கு எரிந்தது. ஆயிற்று, நான் சொன்னேன். ரியாவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. தேங்க்யூ சோ மச் ராகுல். அவள் முகத்தில் அவ்வளவு உற்சாகம் இருந்தது. அவள் என்னை அணைத்து கொண்டாள். அதிர்ச்சியில் என் கைகள் தானாகவே அவளது இடுப்பில் சென்றன. அடுத்த நொடி நாங்கள் விலகினோம். அவளது புன்னகையை பார்த்து எனக்கும் நன்றாக இருந்தது. அந்த நொடியில் நமது கண்கள் சந்தித்தன. சில வினாடிகள் இருவரும் ஏதோ சொல்ல விரும்பினோம். ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ராகுல், உன் கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றன. அவள் புன்னகைத்தபடி சொன்னாள். அன்றிரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த தொடுதல் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. பிறகு வந்தது மணாலி வீக்கெண்ட் ட்ரிப். அது என் நினைவுகளில் இவ்வளவு சிறப்பான இடத்தை பிடிக்கும் என்று எனக்கு சிறிதும் தெரியாது. நாங்கள் 4 நண்பர்கள் மற்றும் அவர்களின் கேர் பிரெண்டுகள் சென்று கொண்டிருந்தோம். கடைசி நேரத்தில் ரியாவும் நம்முடன் இணைந்து கொண்டாள். பயணம் தொடங்கியது. விதி மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. பேருந்தில் அவளது சீட் எனக்கு அருகில் இருந்தது. வெளியே மலைகளின் சுழல் பாதைகள். ஜன்னலுக்கு வெளியே மாறும் வானிலை. உள்ளே பயணத்தின் பேச்சுகள். பேருந்தில் அவள் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தாள். சுழல் பாதைகளில் பேருந்து தள்ளாடும்போது அவளது தலை என் தோளில் சாய்ந்தது. அவளது மூச்சு என் கழுத்தை தொட்டது. சாரி, அவள் ஒவ்வொரு முறையும் சொன்னாள். ஆனால் அவள் கண்களில் எந்த வருத்தமும் இல்லை. ஹோட்டலுக்கு வந்ததும் இரவில் எல்லாரும் தங்கள் அறைகளுக்குச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து நான் பால்கனியில் நின்று மலைகளின் குளிர்ந்த காற்றை உணர்ந்து கொண்டிருந்தேன். அப்போது ரியாவும் அங்கு வந்தாள். ரொம்ப குளிர்கிறது. அவள் புன்னகைத்தபடி சொன்னாள். நான் என் ஜாக்கெட்டை அவளிடம் நீட்டினேன். அவள் அதை அணிந்து கொண்டு சிறிது நேரம் மௌனமாக முன்னால் இருந்த காட்சியை பார்த்தாள். சிறிது நேர மௌனத்துக்குப் பிறகு அவள் என்னை பார்த்து மெதுவாக கேட்டாள். ராகுல், நீ எப்போதாவது யாரையாவது உண்மையாக காதலித்திருக்கிறாயா? நான் எதையும் மறைக்காமல் என் இதயத்தின் உண்மையை அவளிடம் சொன்னேன். ஒருவேளை முதல் முறையாக நான் யாரிடமாவது இவ்வளவு திறந்த மனதுடன் பேசியிருக்கலாம். ரியா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு அவள் என் கையை பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் வேறொரு உணர்வு இருந்தது. என் பேச்சை அவள் வெறும் கேட்கவில்லை, உணர்ந்து கொண்டிருந்தாள். அவள் என் கையை தூக்கி தன் மார்பின் மீது வைத்தாள். இந்த நொடி உனக்கு எப்படி இருக்கிறது ராகுல்? அவள் மெதுவான குரலில் கேட்டாள். அவள் குரலில் ஒரு நெருக்கம் இருந்தது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. நாங்கள் இருவரும் சில நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மௌனத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுவிட்டன. நாங்கள் நெருங்கினோம். உதடுகள் நெருங்கின. நமக்கிடையேயான தூரம் மறையத் தொடங்கியது. ஆனால் திடீரென்று வெளியே ஒரு நண்பரின் குரல் கேட்டது. நாங்கள் விலகினோம். ஆனால் இப்போது விஷயம் தெளிவாகிவிட்டது. அடுத்த நாள் ட்ரெக்கிங் செய்யும்போது எப்படியோ நாங்கள் இருவரும் மற்றவர்களிடமிருந்து சற்று பின்னால் தங்கிவிட்டோம். மலைகளின் குளிர்காற்று, பாதையின் அமைதி, நாலாபுறமும் பரவிய அழகு அந்த நொடியை வேறொன்றாகியது. திடீரென்று ஒரு கல்லில் அவள் கால் தவறியது. நான் உடனே அவள் கையை பிடித்தேன். ஆனால் சமநிலை தவறி நாங்கள் இருவரும் கீழே விழுந்தோம். அவளது முழு எடையும் என் மீது இருந்தது. சில நொடிகள் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அவள் நலமாக இருந்தாள் என்பதை பார்த்து எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. அவளது முடி காற்றில் கலைந்தது. அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். நீ ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாற்ற வருவது ஏன் ராகுல்? அவள் புன்னகைத்தபடி கேட்டாள். நானும் சிரித்தேன். பிறகு அந்த நொடி வந்தது. நாங்கள் இருவரும் எதிர்பார்த்திருந்த நொடி. அவள் முதல் முறையாக என்னை முத்தமிட்டாள். அந்த நொடியில் எந்த அவசரமும் இல்லை. வெறும் ஒரு பேசப்படாத உணர்வு இருந்தது. அது இத்தனை நாட்களாக நமக்கிடையே மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது. நாலாபுறமும் காட்டின் அமைதி. குளிர் காற்று வீசியது. சில நொடிகளுக்கு உலகம் நம்மை விட்டு விலகிவிட்டது போல் தோன்றியது. என் கைகள் அவளது ஷர்ட்டுக்குள் சென்றன. அவள் நடுங்கினாள். ஆனால் என்னை இன்னும் நெருக்கமாக இழுத்தாள். இங்கே இல்லை, அவள் மெதுவாக சொன்னாள். நான் அவளை பார்த்தேன். இது வெறும் ஈர்ப்பு மட்டும் இல்லை என்று உணர்ந்தேன். ஒருவேளை இது நாங்கள் இருவரும் இதுவரை பெயர் சொல்ல பயந்த அந்த உணர்வாக இருக்கலாம். நாங்கள் எழுந்து முன்னேறினோம்.
மாலையில் ஹோட்டலுக்கு திரும்பிய பிறகு அவளிடமிருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. என் ரூமுக்கு வா. கதவு திறந்திருக்கிறது. அறை லேசாக இருட்டாக இருந்தது. பெட்சைட் லேம்ப் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ரியா சிறிய நைட் சூட்டில் இருந்தாள். குளிர்கிறது, அவள் சொன்னாள். இது கதையின் பகுதி 1.